மாருதி ஸ்விஃப்ட் காரில் சஸ்பென்ஷன் சவுண்டு கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜ்க்கு எடுத்து வந்தாங்க. 4 வீலையும் தூக்கி செக் பண்ணி பார்த்ததில் பேக்கு லெஃப்ட் சைடு வந்து வீல் வந்து கடன்னு நாய்ஸ் கேட்டுச்சு. அதனால் 4 வீலையும் டைட் செக் பண்ணி பார்த்ததில் ரியர் லெஃப்ட் சைடு வந்து வீல் நட்டே வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதனால் அந்த நட்டை ஃபுல்லாக டைட் வச்சோம். இப்படியே கவனிக்காமல் இருந்தாங்கன்னா வீல் பண்ணிட்டு போய் வண்டி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 4 வீலையும் டைட் செக் பண்ணோம். அது போக ஆயில் லீக்கேஜ் வர கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட செக் பண்ணி பார்த்ததில் செல்ஃப் மோட்டுக்கு மேலே ஒரு பிரித்தர் ஓஸ்லேருந்து ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. அது செக் பண்ணி பார்த்ததில் அந்த ஓஸ் வந்து தெரிச்சு கட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த ஓஸு அதில் வர ஓஸ் கிளிப்பு எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா வந்துச்சு. இதை அப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகி ஆயில் குறைய என்ஜின் வேலையாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மாருதி ஒரிஜினல் ஓஸ் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அதில் வர 2 ஓஸ் கிளிப்பு அது லைட்டாக பேஸ்ட் வச்சுட்டு ஓஸ் கிளிப் வாங்கி ஃபிட் பண்ணோம். மறுபடியும் அதை வச்சு மேலே ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கரெக்டான இடத்த பார்த்து சீட்டிங் பண்ணணும். இல்லைனா ஓஸ் ஒன் சைடு வந்து பிதுங்கிட்டே இருக்கும். பழைய ஆயில்ப்பெலாம் தொடச்சிட்டு கீழே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரு பொடி லீக்கேஜ் இல்லை. மறுபடியும் அந்த வீல் டைட் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வண்டியை ஒரு 10-15 கிலோ நல்லா ஓட்டி பார்த்து வேகத்தில் நல்லா ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் வீலெலாம் தூக்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.